வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். நம்மளோட சேனல்ல ஆர்ஆர்பி குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான். லாஸ்ட் வீடியோல 1/12/2025 செகண்ட் ஷிப்ட்ல நடந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். மேக்ஸ்ல 25 கொஸ்டின், ஸோ அதுல 10 கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 15 கொஸ்டினை இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூஷா பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கான அழுத்திக்கோ. ஓகே, வாங்க இப்போ அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 36. சிவப்பு, பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு டோக்கன்கள் கொண்ட ஒரு பையில் சிவப்பு மற்றும் பச்சை டோக்கன்களின் விகிதம் 14:8 ஆகவும் அதே சமயம் இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு டோக்கன்களின் விகிதம் 2:6 ஆகவும் இருந்தது. பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு டோக்கன்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது 3 கலர் இருக்கு, ஸோ அதோட விகிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிவப்பு, பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு. ஸோ இதுல வந்து சிவப்பு பச்சை டோக்கன்களின் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14:8. சரிங்களா, ஸோ ரெட்டுன்னு எடுத்திருக்கோம், கிரீன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதோடது 14:8. அதே மாதிரி இளஞ்சிவப்பும் சிவப்போட விகிதமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2:6ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இளஞ்சிவப்பு வந்து 2, ஸோ ரெட் வந்து 6. சரிங்களா, ஸோ அதனால I6ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 1 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2ஆலே கேன்சல் பண்ணுங்க, 7 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். சரிங்களா, இப்போ நமக்கு சிவப்பு வந்து 2 டைம் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இந்த சைடு ஒரு சிவப்பு விகிதம் இருக்கு, இந்த சைடு ஒரு சிவப்போட விகிதம் இருக்கு. சரிங்களா, ஸோ அப்போ இதுல 7 இருக்கு, இதுல 3 இருக்கு. சரிங்களா, ஸோ இதுக்கு ஒரு எல்சிஎம் எடுத்துருவோம். சரிங்களா, 7க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே பார்த்தாலே தெரியும் 21 தான். சரிங்களா, ஸோ எல்சிஎம் வந்து 21. 7 எத்தனை டைம் பெருக்குனா 21 வரும், 3 டைம்ஸ் பெருக்குனா. சரிங்களா, ஸோ 7 × 3 21. ஸோ இந்த சைடு போட்டுருவோம். இந்த சைடு நம்ம 3ஆல பெருக்கணும் அப்படின்னா இந்த சைடு 3ஆல தான் பெருக்கணும். சரிங்களா, ஸோ 4 × 3. 4 × 3 எவ்வளோ? 12. சரிங்களா, ஸோ இது அந்த சைடு போட்டலாம், 21:12. சரிங்களா, ஸோ இப்போ ரெட் கிரீனோட விகிதம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா, ஸோ இதே மாதிரி இந்த சைடு பார்த்துக்கலாம். 3 எத்தனை டைம் பெருக்குனா 21 வரும், 7 டைம்ஸ். ஸோ இந்த சைடு 7 டைம்ஸ் போட்டோம்னா இந்த சைடு 7 டைம்ஸ் தான் வரும். ஸோ அதனால 7:21 வரும். சரிங்களா, ஸோ இப்போ ரெண்டோட விகிதமும் தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டலாக அதாவது 3 கலர் கொடுத்தாங்களா அதோட விகிதத்தை அப்படியே போட்டுடலாம். சரிங்களா, 21 அப்படிங்கிறது ரெட்டோட விகிதம். சரிங்களா, கிரீனோட விகிதம் 12. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் இளஞ்சிவப்போட விகிதம் 7. சரிங்களா, ஓகே, இப்போ நம்ம 3 கலரோட விகிதமும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அப்படியே கொஸ்டினை பார்த்துடலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு டோக்கன்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதாவது கிரீனுக்கும் இளஞ்சிவப்புக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ரெட்டு, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரெட்டு, அதுக்கப்புறம் கிரீனு, ஸோ அதுக்கப்புறம் இளஞ்சிவப்பு. சரிங்களா, ஸோ 3ஓட விகிதமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுல இருந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். கிரீனும் இளஞ்சிவப்பும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 12:7. சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 12:7 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 36க்கான ஆன்சர் 12:7. ஓகே, அப்படியே கொஸ்டினை இன்னொரு டைம் பார்த்துடலாம். சிவப்பு பச்சை இளஞ்சிவப்பு டோக்கனோட விகிதம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது சிவப்பு பச்சையோட விகிதம்னா 14:8 கொடுத்துருக்காங்க. இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்போட விகிதம் 2:6 கொடுத்துருக்காங்க. 2 டைம் ரெட் இருக்கு, ஸோ அதனால எல்சிஎம் எடுத்திருக்கோம் 21. ஸோ 2 சைடு வர்ற மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே 3ஓட விகிதமே கிடைச்சிரும். சரிங்களா, ஸோ இதுல இருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 37. a-1 cube plus a-4 cube plus a-7 cube equal to 3a-1 a-4 a-7 எனில் a-இன் மதிப்பை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான், பட் ஆனால் இதை ஒரு ஷார்ட்கட்டாகவே முடிச்சிருவோம். சரிங்களா, ஸோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதனால ஷார்ட்கட்டில் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, இந்த மாதிரி x cube plus y cube plus z cube இட்ஸ் ஈக்குவல் 3xy Z. இந்த மாதிரி மாடல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே தெரியும், இதே மாதிரி தான் இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. x + y + z இட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, x + y + z 0. சரிங்களா, ஸோ இதை மட்டும் அப்படியே சப்ஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். சரிங்களா, எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடுவோம், a-1 தான் எக்ஸ். சரிங்களா, a-4 வந்து ஒய் வரும், a-7 வந்து இசட் வரும். சரிங்களா, ஸோ இதை அப்படியே நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா, எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருந்துச்சு, a-1 +
ஒய் இருக்க இடத்துல என்ன இருந்துச்சு ஏ மைனஸ் 4 ப்ளஸ் இசட் இருக்க இடத்துல என்ன இருந்துச்சு ஏ மைனஸ் 7 சரிங்களா. இட்ஸ் ஈக்குவல் 0ன்னு சொல்கிறோம்னாமா. ஸோ இப்போ அப்படியே நம்ம கூட்டினாலே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 3 டைம்ஸ் ஏ இருக்குது சரிங்களா. ஸோ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ 3a சரிங்களா. ஸோ 3a மைனஸ் 12, அதாவது லெட்டர் எல்லாத்தையுமே ஒரு சைடாக நம்ம கூட்டிட்டோம், நம்பர் எல்லாமே ஒரு சைடாக கூட்டிட்டோம். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 3a மைனஸ் 12 இட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. நமக்கு தேவையானது ஏ தான் தேவை. ஏ தேவை அப்படிங்கிறனால 3a மைனஸ் 12 இட்ஸ் ஈக்குவல் 0. ஸோ அப்போ 3a இஸ் ஈக்குவல் டு 12, இந்த சைடு மைனஸ் 12 வந்து அங்கிட்டு போயிடும் சரிங்களா. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு எத்தனை கிடைக்கும் நமக்கு 4 சரிங்களா. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வச்சிடும். ஏ ஈக்குவல் டு 4. ரொம்ப ஷார்ட்கட்டான மெத்தட் தான், பட் ஆனால் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் சரிங்களா. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 37க்கு ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 38. ஒரு பொருளின் அடக்க விலை 10,720 ஆகும். அது 9,862.40க்கு விற்கப்பட்டது. அதன் நஷ்ட சதவீதத்தை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொருளோட விலை வந்து 10,720 ரூபா, பட் ஆனால் அது 9,862க்கு விற்றுருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ நஷ்டம் தான் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்னு வச்சுக்கிறோம் 10,720. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா 9,862.40க்கு விற்றுருக்காங்க சரிங்களா. ஸோ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னால என்ன கிடைக்கும், எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கிறது தெரியுங்களா. ஸோ 10,720 மைனஸ் 9,862.40 சரிங்களா. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 857.60 சரிங்களா. ஸோ 857.60 வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ நமக்கு எவ்வளோ லாஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சரிங்களா. பட் ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நஷ்ட சதவீதத்தை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்குது. லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல், இப்போ நஷ்டம் அடைஞ்சது வந்து நம்மளுக்கு மேலே போட்டுக்கோங்க, எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத மேலே போட்டுக்கோங்க. இந்த பொருளோட அடக்க விலை எவ்வளோ அப்படிங்கிறத மார்க்கெட் ப்ரைஸை கீழே போட்டுருங்க சரிங்களா. ஸோ இன்ட்டு 100 பண்ணிடுங்க, லாஸோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். இப்போ எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க 857.60, அதை அப்படியே மேலே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்படியே கீழே பொருளோட அடக்க விலை என்ன அப்படிங்கிறத போட்டுருங்க 10,720 சரிங்களா. ஸோ பொருளோட அடக்க விலை எவ்வளவு 10,720. இப்போ இன்ட்டு 100 போட்டுருங்க. ஸோ இந்த 0க்கு இந்த 0 அடிகாயிரும். ஸோ மிச்சத்தை எல்லாத்தையுமே நம்ம டிவைட் பண்ணிட்டு பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 8 கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதனால 8%, அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் ஆகிருக்காங்கன்னா 8% லாஸ் ஆகியிருக்கு சரிங்களா. இந்த 38வது கொஸ்டினுக்கான ஆப்ஷன் ஏ கரெக்டாக. இப்போ நம்ம பார்த்த மெத்தட் ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதாவது கொஸ்டின் நம்பர் 38க்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் மூலமாக 8% லாஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் இதே கொஸ்டினுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது, கொஞ்சம் ஈஸியானது தான் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு நஷ்டம் எவ்வளோ அடைஞ்சாங்க அப்படிங்கிறது வர தெரியும்ல. ஸோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு அப்படியே கொஸ்டினை பாருங்கள். ஒரு பொருளோட அடக்க விலை 10,720ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட செல்லிங் ப்ரைஸ் 9,868.40. ஸோ இதை கழிச்சோம்னா 857.60 நஷ்டம் வந்து இவ்வளோ அடைஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. பட் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியணும்ல. ஸோ இப்போ 10,720ல் 10% அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ 10% அப்படின்னா ஒரு 0 கட் ஆகும். அப்போ கட் ஆச்சு அப்படின்னா 10%ங்கிறது 1072 சரிங்களா. ஸோ 10% 1072 அப்படின்னா 1% என்ன, அப்படியே ஒரு புள்ளி மட்டும் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ 107.2 சரிங்களா. 10% தெரிஞ்சிருச்சு, 1% தெரிஞ்சு. நமக்கு நஷ்டம் அடைஞ்சது எவ்வளோ 857.60 ரூபா. அப்போ அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சலாமா. 1% 107.2 அப்படின்னா 8% தான் 857.60 வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டாகவும் நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சு போட்டுடலாம். ஓகேவா. ஓகே, அப்படியே நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 39. தந்தை, தாய், மகன் மற்றும் மகள் அடங்கிய ஒரு குடும்பத்தில் தந்தைக்கும் தாய்க்கும் இடையிலான வயது வித்தியாசத்தை போலவே மகனுக்கும் மகளுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 3 ஆண்டுகள் ஆகும்.
குடும்பத்தின் மொத்த வயது 144 ஆண்டுகள் ஆகும். தந்தை மிகவும் மூத்தவர் மற்றும் மகன் மிகவும் இளையவர் ஆவார். மகனின் வயது தாயின் வயதில் பாதி ஆகும் எனில் மகளின் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போகும், பட் ஈஸியான கொஸ்டின் தான். பட் ஆனால் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸில் என்னால் சால்வ் பண்ண இந்த கொஸ்டினை நீங்கள் அப்படியே ஹோம் ஒர்க்காக எடுத்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 23 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினில் வந்து ஆப்ஷன் டி கொடுத்துருப்பாங்க, பட் அது தப்பு. நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 23 தான் கரெக்டா ஆகும். உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வருதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. சரிங்களா? ஓகே, அப்படியே நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 40. 57 மீட்டர் மற்றும் 399 மீட்டர் நீளம் கொண்ட 2 மரக்குச்சிகள் உள்ளன. குச்சிகளை சம நீளமுள்ள துண்டுகளாக வெட்ட வேண்டும். ஒவ்வொரு குச்சியின் அதிகபட்ச நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அதிகபட்ச நீளம்னு கொடுத்தாலே ஹச் ஷேப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஹச் ஷேப்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ ஹச் ஷேப் தான் கேட்டிருக்காங்க. அதாவது 57 399. சரிங்களா? ஸோ இதுக்கு ஹச் ஷேப் எடுத்தாலே உங்களுக்கே தெரியும். 399 57ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னாலே 7 டைம்ஸ் டிவைட் ஆகுமா? ஸோ அதனால 57ஆல எடுத்துக்கோங்க. ஸோ இதில் 1 டைம்ஸ் வரும், இதில் 7 டைம்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஹச் ஷேப் எவ்வளோ? 57. ஸோ இந்த கொஸ்டினுக்கான அதிகபட்ச நீளம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி 57 மீட்டர் அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதிகபட்ச நீளம்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஹச் ஷேப் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அப்படியே நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 41. ஏ, பி மற்றும் சி ஆகியோர் முறையே ஒரு வேலையை 3, 2 மற்றும் 6 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அவர்கள் ஒன்றாக வேலை செய்தால் அதே வேலையின் 3 மடங்கை செய்து முடிக்க எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வார்கள்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது அப்படியே எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? அதாவது 3 பேர் ஏபிசின்னு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 3 நாட்கள்ல முடிக்கிறாங்க, 2 நாட்கள்ல முடிக்கிறாங்க, 6 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம 153, 152, 156 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, கொடுத்துருக்க நாட்கள் எத்தனை நாள்ல வேலைகள் முடிக்கிறாங்கன்னு இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம 1/3, அதாவது 3 நாட்கள்னா 1/3, 2 நாட்கள்னா 1/2, 6 நாட்கள்னா 1/6. ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அப்போதான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 3, 2, 6க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்சிஎம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 6 கிடைக்குது. சரிங்களா? ஸோ 6 கிடைக்குது. இந்த சைடு 3 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ 3 வந்து 6 கிடைக்கணும் அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ 2 டைம் இங்கே பெருக்கணும் அப்படின்னா மேலே எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ 2. சரிங்களா? ஸோ அதே மாதிரி கீழே 2 இருக்கு. ஸோ இதை வந்து 3 டைம்ஸ் பெருக்கும். அப்போ மேலேயும் 3 டைம்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே 3 தான் வரும். ஸோ 6 இருக்கு. ஸோ இதை 1 டைம்ஸ் பெருக்கினாலே போதும். அங்கேயும் மேலே 1 தான் வரும். சரி, +1. சரிங்களா? இப்போ 2, 3, 1. சரிங்களா? கூட்டணும் அப்படின்னா 6 வரும். பை கீழே 6 தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா பேரும் சேர்ந்து ஒரு வேலையை ஒரு நாட்கள்ல முடிச்சிருவாங்க. சரிங்களா? பட் ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதே வேலையின் 3 மடங்கை செய்து முடிக்க எவ்வளவு காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 மடங்கு அப்படின்னா அப்படியே 1x3 அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ 1x3 போட்டோம் அப்படின்னா 3 நாள். சரிங்களா? ஸோ 3 மடங்கு வேலையை முடிக்கிறதுக்கு 3 நாட்கள் எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 3 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 42. 10/70 எத்தனை சதவீதம் 1/20 ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதாவது 10/70 எத்தனை சதவீதம் 1/20ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இவங்க கொடுத்துருக்க மாதிரி அப்படியே நம்ம எழுதிடலாம். 10/70 எத்தனை சதவீதம்? ஸோ தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுப்போம். x/100 இட்ஸ் ஈக்குவல் டு வந்து 1/20 வரணும். சரிங்களா? இது x/100 அதாவது எத்தனை சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால x/100 அப்படிங்கிறதான் கரெக்ட். ஸோ இந்த 0க்கு இந்த 0 டிவைட் ஆகிரும். சரிங்களா? ஸோ இப்போ டிவைட் ஆனதுக்கப்புறம் அப்படியே நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா x/700 இட்ஸ் ஈக்குவல் டு 1/20 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் நமக்கு எக்ஸ் தான் தேவை. அப்போ எக்ஸ் தேவை அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸ் அந்த சைடு கொண்டு வந்துடுவோம். அப்போ 700 அப்படிங்கிறது மேலே போயிடும். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் 700/20. சரிங்களா? ஸோ 700/20ல இந்த 0க்கு இந்த 0 அடி ஆயிரும். ஸோ 2ஆல் 70 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 35. சரிங்களா? ஸோ 35% அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 42க்கு ஆப்ஷன் டி 35% அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 43. ஒவ்வொன்றும் 1014 என்ற மதிப்புள்ள 250 மிக்சர்களுக்கான பில் தொகையை செலுத்தும் போது
30% மற்றும் 15% என்ற அடுத்தடுத்தான தொடர்ச்சியான தள்ளுபடிகள் மற்றும் கிரெடிட் கார்டு மூலம் கட்டணத்தை செலுத்தும் போது கூடுதலாக 20% தள்ளுபடியும் கிடைக்கின்றது. எனில் செலுத்த வேண்டிய இறுதி தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது ஒருவரோட 1014 என்ற மதிப்புள்ள 250 பொருள் வாங்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து எப்படி ஆஃபர் கொடுக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30% கொடுக்காங்க, அதுக்கப்புறம் 15%, அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு மூலம் வாங்கினீங்க அப்படின்னா 20%. ஸோ இந்த மாதிரி தள்ளுபடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து டோட்டலாக கூட்டிட்டு எல்லா பர்சன்டேஜும் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் தப்பு. இப்போ 1014 என்ற மதிப்புள்ள, அதாவது ஒரு பொருள் வந்து 1014 ரூபா. சரிங்களா? ஸோ இப்போ எத்தனை பொருள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? 250. சரிங்களா? 250. அப்போ 1014 × 250 போடுங்க. ஸோ எவ்வளோ ஆன்சர் நமக்கு கிடைக்குதும் அப்படின்னா 2,53,500 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? ஸோ 1014 × 250 பெருக்கி பார்த்துக்கோங்க, 2,53,500 ரூபாய் வரும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் வந்து இப்போ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கல்ல, 30%, 15%, 20% கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல இருந்து டோட்டலா பர்சன்டேஜ் கூட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து டோட்டலா அடிச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா தப்பாக தான் வரும். அதாவது 30, 15, 20 டோட்டலாக கூட்டணும் அப்படின்னா நமக்கு 65% வருது. ஸோ இப்போ அந்த 65%க்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் தப்பாக தான் கிடைக்கும். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு தள்ளுபடி கொடுக்குறாங்க, அந்த விலையிலேருந்து எவ்வளோ தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. 30% தள்ளுபடி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 2,53,500 ரூபாய் வருது. இதில் 30% தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஸோ தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னா 100%ல 30% போகுது. சரிங்களா? ஸோ அப்போ எவ்வளோ இருக்கும்? 70 தான் இருக்கும். சரிங்களா? அப்ப 2,53,500 × 70/100 அப்படிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும், இந்த சைடு ஒரு ஜீரோக்கு அந்த சைடு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும். சரிங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே பெருக்குங்க. நீங்க பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 1,77,450 ரூபாய் கிடைக்கும். அதாவது 2,53,500 ரூபா உள்ள பொருளை 30% உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுனாங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்குதுன்னா 1,77,450 ரூபாய் கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 30% பண்ணிட்டாங்களா? ஸோ இப்போ என்ன 15% அடுத்தடுத்த தொடர்ச்சியான தள்ளுபடிகள் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த 15% எங்க கண்டுபிடிக்கணும்னா இந்த 1,77,450 ரூபால தான் 15% நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ டோட்டலா நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா தப்பா தான் ஆன்சர் வரும். 1,77,450ல 15% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 15% போட்டுருங்க. ஸோ 15%னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ 100%ல 15 கழிச்சிங்க அப்படின்னா 85 கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 1,77,450 × 85/100 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இந்த 100ல இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிரும். சரிங்களா? பேலன்ஸ் எல்லாமே டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1,50,832.50 கிடைக்கும். இப்போ 2,53,500 ரூபாயில 30% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். 1,77,450 ரூபாய் வந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த 1,77,450ல 15% என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 1,50,832.50 ரூபா வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுதாங்கன்னா கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தும் போது 20% தள்ளுபடி பண்ணுதாங்களாம். ஸோ இப்போ 20% இதுல இருந்து 20% கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 1,50,832.50ல 20%. சரிங்களா? ஸோ நம்ம 20%ல என்ன பண்ணுவோம்? ஸோ 100%ல 20 போச்சு அப்படின்னா 80 வரும். சரிங்களா? ஸோ 80/100 அப்படின்னு போட்டுக்கோங்க. 1,50,832.50 × 80/100. ஸோ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த ஜீரோக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க பெருக்குனீங்க அப்படின்னா பேலன்ஸ் எல்லாமே பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1,20,666 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? ஃபைனலா அந்த கஸ்டமர் எவ்வளவு பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1,20,666 ரூபாய் ஆப்ஷன் ஏ தான் பே பண்ணியிருப்பாங்க. அதாவது டோட்டலா நம்மளுக்கு 1014 ரூபா மதிப்புள்ள 250 மிக்சர்களுக்கான பில் தொகையை செலுத்தும் போது 30% ஒரு ஆஃபர் பண்றாங்க, அப்புறம் 15% பண்றாங்க, அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு மூலமா 20% பண்றாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணாங்க அப்படின்னா
கடைசியாக அவங்க பே பண்ணது 1,20,666 ரூபா. அடுத்த கொஸ்டின் பேர்லாம். கொஸ்டின் நம்பர் 44. ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படும் கூட்டு வட்டியில் 7,700 என்ற தொகையானது ஒரு ஆண்டுக்கு 10% என்ற கூட்டு வட்டி வீதத்தில் கணக்கிடப்படுகிறது எனில் 2 ஆண்டுகளில் தொகையானது டேஸ் ஆக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது கூட்டு வட்டியிலிருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நம்ம 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் மெத்தடை நம்ம பார்த்துடலாம். 7,700 என்ற தொகை சரிங்களா. ஸோ இதுதான் அசல். இதுக்கு என்னன்னா 10% வட்டி, அப்போ 10/100 சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும், இந்த ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 770 சரிங்களா. ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோனா 770 ரூபா வட்டி. ஏற்கனவே எவ்வளோ இருந்துச்சு நம்மகிட்ட? அசல் வந்து 7,700 இருந்துச்சு சரிங்களா. ஸோ இப்போ கூட்டு வட்டி அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறணும் சரிங்களா. இந்த 7,700 + 770 எவ்வளோ வருது அப்படின்னா 8,470 ரூபா வரும் சரிங்களா. இப்போ இந்த 8,470 ரூபாய்க்கு தான் அடுத்த 10% வட்டி நம்ம ஆட் பண்ணோம். ஸோ 8,470 × 10/100, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 847 இருக்குது சரிங்களா. இப்போ கூட்டும்போது என்னன்னா கூட்டு வட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே எவ்வளோ கிடைச்சது? 8,470 கிடைச்சது சரிங்களா. ஸோ அது கூட இந்த 847 கூட்டுங்க. ஆன்சர் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 9,317 கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 9,317 தான் 2 வருஷத்துக்கும் சேர்த்து அவங்க கூட்டு வட்டியாக கட்டியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கூட்டு வட்டி அப்படிங்கிறப்ப வட்டி அப்படியே டோட்டலாக கூட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ பர்சன்டேஜ் மெத்தட்லாம் பார்த்து போட்டுருங்க. ஃபார்முலா மெத்தட் பார்த்துடலாம். ஃபார்முலா மெத்தட் ரொம்ப ஈஸியாக தான் சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் கிடைச்சிடும். பட் ஆனால் ஃபார்முலா மறந்துடக்கூடாது சரிங்களா. ஸோ அதனால ட்ரெடிஷ்னல் மெத்தடை நீங்கள் கற்று வைக்கிறது ரொம்ப நல்லது. ஃபார்முலா என்னன்னா B × 1 + R/5 100 பவர்ல n சரிங்களா. அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட். R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர் சரிங்களா. ஸோ அப்படியே சப்ஜூட் பண்ணுங்க. எவ்வளோ பி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7,700 தொகை சரிங்களா. ஸோ தொகையை அப்படியே சப்ஜூட் பண்ணிடுங்க. 7,700 × 1 + R இருக்க இடத்துல 10%, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10% சரிங்களா. ஸோ 10/100 பவர்ல n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர். நம்பர் ஆஃப் இயர் எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். 7,700 × இதை வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 100 வரும். ஸோ +10 கூட்டணும் அப்படின்னா 110 கிடைக்கும் சரிங்களா. ஸோ 110/100 சரிங்களா. ஸோ இப்போ பவரில் 2 இருந்துச்சுல, ஸோ அதனால 2 டைம் போட்டுடலாம். 110/100 இன்னொரு டைம் போட்டுடலாம் சரிங்களா. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோவை அப்படியே கேன்சல் பண்ணிடுவோம் சரிங்களா. இப்போ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுவோம், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுவோம். இப்போ நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 77 × 11 × 11 சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே பெருக்கினீங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா 9,317 கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா மெத்தடில் உங்களுக்கு பெருக்கல் எல்லாமே கொஞ்சம் பெரிய நம்பர்லாம் பெருக்கிறீங்க அப்படின்னா ஃபார்முலாவையும் படித்து வச்சுட்டு ஸோ இதில் கொண்டு வாங்க. இல்லை அப்படின்னா பர்சன்டேஜ் மெத்தடில் கொண்டு வாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 45வது கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 45. 10.5 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு திடமான உலோக கோளம் உருக்கப்பட்டு ஒவ்வொன்றும் 3.5 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய கோளப்பந்துகளாக மறுவார்ப்பு செய்யப்படுகிறது. அனைத்து சிறிய கோளங்களின் மொத்த புறப்பரப்பு மற்றும் அசல் கோளத்தின் புறப்பரப்பு ஆகியவற்றின் விகிதத்தை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 45. ஸோ கோளம் கணக்குல இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் சரிங்களா. ஸோ இதில் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பெரிய கோளத்தை உருக்கி சின்ன கோளம் செய்யும் போது கோண அளவு மாறாது சரிங்களா. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 453 5r³ n × 453 5r³ சரிங்களா. அதாவது கோளத்தோட புறப்பரப்போட ஃபார்முலா சரிங்களா. ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதாவது நம்பர் ஆஃப் கோளம், சின்ன கோளம் வந்து எத்தனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் இதை பண்ணிவிட்டு நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
4535 இந்த ரெண்டு சைடுமே அப்படி கேன்சல் ஆகிரும் சரிங்களா. ஸோ கேன்சல் ஆனதுக்கப்புறம் n மட்டும் கிடைக்கும். n = r³/r³. கேபிட்டல் R வந்து பெரிய கோளத்தோட ஆரம், ஸ்மால் r வந்து சின்ன கோளத்தோட ஆரம். இதை சப்ஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு n எவ்வளோ கிடைக்கும்னா 27 கிடைக்கும். அதாவது 27 சின்ன கோளம் வந்து உருவாக்க முடியும் சரிங்களா. விகிதம் எல்லாமே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 3:1 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. தான் போகும் இந்த கணக்கு. ஸோ அதனால் நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 46. 8 7 8 7 9 10 2 8 9 7 5 10 மற்றும் x ஆகிய தரவின் முகடு 7 எனில் x-இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ முகடு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ல நம்பர் ஆஃப் டைம்ஸ் எது வந்து அதிகப்படியா ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் முகடு சரிங்களா. ஸோ இப்போ 2 பார்த்துருவோம். 2 அப்படிங்கிறது 1 டைம் தான் வந்திருக்கு சரிங்களா. ஸோ 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 டைம் தான் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இந்த 9ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க. 9ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டைம் ரிட்டர்ன் ஆகியிருக்கு சரிங்களா. ஸோ இந்த 10ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க. 10ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் 2 டைம் ரிட்டர்ன் ஆகியிருக்கு சரிங்களா. இப்போ 7ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க. 7ஆம் நம்பர் 3 டைம் ரிட்டர்ன் ஆகியிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இதில் கொடுத்ததுல 7ஆம் நம்பர் அதிகமாக இருக்கு. இப்போ 8ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8ஆம் நம்பர் 3 டைம் ரிட்டர்ன் ஆகியிருக்கு சரிங்களா. பட் ஆனால் இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொடுத்துக்கப்பட்டிருக்க நம்பர்ல முகடு வந்து 7ன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ இப்போ 7ஆம் நம்பரும் 3 டைம் இருக்கு, 8ஆம் நம்பரும் 3 டைம் இருக்கு. ஸோ முகடு 7 தான் கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ அப்போ 7 இன்னொரு டைம் அந்த எக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸ் 7ஆம் நம்பரா இருந்தா தான் 4 டைமா இருக்கும் சரிங்களா. ஸோ 4 டைமா இருந்தா தான் முகடு 7 நம்ம எடுத்துக்க முடியும் சரிங்களா. ஸோ அப்போ எக்ஸோட மதிப்பு 7 தான் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் 46க்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 7 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 47. ராமனின் வருமானம் 12,000 ஆகும். அவர் தனது வருமானத்தில் 27% சேமிக்கிறார். அவரது வருமானம் 20% அதிகரித்து செலவு 15% அதிகரித்தால் அவரது சேமிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ராமனோட வருமானம் எவ்வளோ 12,000 ரூபாய் சரிங்களா. ஸோ 12,000த்துல எவ்வளோ சேவிங் பண்றாப்புல 27% சேவ் பண்றாப்புல. ஸோ 12,000 இன்ட்டு 27/100 சரிங்களா. ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிரும். இப்போ இந்த 120 இன்ட்டு 27 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்னா 3240 கிடைக்கும். சேவ் பண்ற அமௌண்ட் எவ்வளோனா 3240 ரூபா. அப்போ செலவு பண்ண அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 12,000 வருமானத்துல இருந்து சேவ் பண்ண 3240 கழிச்சோம் அப்படின்னா இவரோட செலவு அமௌண்ட் கிடைச்சிரும். எவ்வளோ அப்படின்னா 8760 ரூபா செலவு பண்ணியிருக்காரு சரிங்களா. 8760 ரூபா இவர் செலவு பண்ணியிருக்காரு. 3240 ரூபா சேவ் பண்ணியிருக்காரு. இவரோட சம்பளம் 12,000 சரிங்களா. ஸோ இப்போ அப்படியே புரிஞ்சிருச்சுல. ஸோ இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா இவரோட வருமானம் 20% அதிகரித்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வருமானம் எவ்வளோ 12,000 ரூபா. இப்போ 20% அதிகரிச்சிருச்சு சரிங்களா. ஸோ இப்போ 12,000 இன்ட்டு 20/100 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ அதே மாதிரி இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிரும். 120 இன்ட்டு 20ன்னு இருக்கும். ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2,400 ரூபாய் கிடைக்கும். ஸோ இவரோட வருமானம் இப்போ 2,400 ரூபா கூடியிருக்கு. எதுல இருந்து 12,000த்துல இருந்து. அப்போ 12,000 + 2,400 எவ்வளோ 14,400 ரூபாய் இவரோட வருமானம் வந்திருக்கு சரிங்களா. அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவரோட செலவும் 15% அதிகரித்தாலும் கொடுத்துருக்காங்க. செலவு எவ்வளோ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 8,760 ரூபா செலவு இருந்துச்சு சரிங்களா. ஸோ இதை 15% அதிகரிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணோம் 8,760 இன்ட்டு 15/100 சரிங்களா. ஸோ அதே மாதிரியே 0க்கு 0 கேன்சல் பண்ணுங்க. மிச்சத்தை எல்லாத்தையுமே டிவைட் பண்ணிட்டு பெருக்கினீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 10,074 ரூபா கிடைக்கும் சரிங்களா. இப்போ புதுசா எவ்வளவு செலவாகி இருக்குன்னா உங்களுக்கு 10,074 ரூபா செலவு சரிங்களா. ஸோ இப்போ சேவிங்
ரூபா வருமானம் இருந்துச்சு. ஸோ அந்த 14,400 ரூபால இருந்து 10,074 ரூபா நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 4,326 ரூபா. இதுதான் இப்போ வந்து இவங்க புதுசாக சேவ் பண்ண அமௌண்ட். 4,326. இதுக்கு முன்னாடி சேவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 3,240. சரிங்களா? ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1,086 ரூபா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதனால சேவிங் எவ்வளோனா 1,086 ரூபா அதிகரித்துள்ளது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1,086 அதிகரித்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 48. ஒரு ஆசிரியர் 15 ஒத்த தேர்வு கோப்புரைகளை தயாரிக்கிறார். ஒவ்வொரு கோப்புரையிலும் 8 வினாத்தாள்கள், 6 விடைத்தாள்கள் மற்றும் 27-3/6+4 என்ற கூடுதல் பக்கங்களை கொண்ட ஒரு கையிதழ் உள்ளன. 15 கோப்புரைகளுக்கும் ஆசிரியர் மொத்தம் எத்தனை தாள்கள் மற்றும் பக்கங்களை தயாரிக்கிறார்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பெருசாக இருக்க நம்பரை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஸோ 27-3/6+4 கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த 27-3 எவ்வளோ? 24. சரிங்களா? ஸோ 24/6+4 கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 6 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். சரிங்களா? ஸோ 4 + 4 = 8. சரிங்களா? ஸோ அந்த 8 புக்லெட் அப்படிங்கிறத தான் ஸோ அந்த மாதிரிக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். சரிங்களா? வந்து 8 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. அப்படியே கொஸ்டினை பாருங்க. ஸோ கொஸ்டினை பார்த்தாலே தெரியும் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. 8 வினாத்தாள், அதாவது 8 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 விடைத்தாள்கள் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 8 புக்லெட் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ கூட்டினாலே நம்மளுக்கு ஒரு கோப்புல எத்தனை இருக்குது, எத்தனை பக்கம் இருக்கு அப்படிங்கிறது கிடைச்சிரும்ல. ஸோ அதனால 8 + 6 + 8. சரிங்களா? அதாவது கொஸ்டின் வந்து 8 இருக்கு. ஸோ விடை வந்து ஆன்சர் ஷீட் வந்து 6 இருக்கு. ஸோ புக்லெட் வந்து 8 இருக்கு. சரிங்களா? ஸோ டோட்டலாக கூட்டணும் அப்படின்னா 8 + 6 + 8 = 22 பக்கம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒரு கோப்புல 22 பக்கம் கிடைக்குது. இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. 15 கோப்புகள் கேட்டிருக்காங்க. ஸோ 15 கோப்புகள் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 × 22 போடுங்க. ஸோ ஆன்சர் 330 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, 330ங்கிறது கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் அப்படியே போயிடலாம். sin 80°/cos 10° - sin 57° sec 33° + 2 மதிப்பை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 43. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு அதாவது எந்த டிகிரிக்கு எவ்வளோ மதிப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ sin 80°யோட மதிப்பு என்ன? cos 10°. சரிங்களா? sin 80° = cos 10°. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? sin 80°க்கு பதில் cos 10°யை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா cos 10°/cos 10°. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு 1 கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி sin 57° இருக்குல்ல. ஸோ sin 57°க்கு என்ன மதிப்புனா cos 33°. சரிங்களா? ஸோ அதே மாதிரி sec 33° கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான மதிப்பு என்னன்னா 1/cos 33°. சரிங்களா? ஸோ இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. cos 33° இருக்கும் இன்ட்டு 1/cos 33° வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த cos 33°யும் cos 33°யும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். இப்போ நமக்கு அப்படியே அந்த கொடுத்துருக்க மதிப்புலேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? 1 கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் மைனஸ், அதுக்கப்புறம் 1 ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ +2 இருக்கு. சரிங்களா? ஸோ 1 - 1 0 ஆயிரும். +2 அப்படிங்கிறது 2. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி 2 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 50 லாஸ்ட் கொஸ்டின். புஷ்பராஜ் மற்றும் ஹிமானி இணைந்து ஒரு தொழிலில் 17,800 முதலீடு செய்தனர். ஆண்டின் இறுதியில் 5,600 எனும் மொத்த லாபத்தில் புஷ்பராஜின் பங்கு 2,100 இருந்தது. புஷ்பராஜோட முதலீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். லாஸ்ட் கொஸ்டின். ஹிமானியும் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க? 17,800. சரிங்களா? B + Hன்னு போட்டுட்டு
17,800 ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இவங்களோட டோட்டல் ப்ராஃபிட், அதாவது ஆண்டின் இறுதியில் 5,600 என்னும் மொத்த லாபம் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 2 பேரும் சேர்ந்த ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட் வந்து 5,600 ரூபாய். சரிங்களா? ஸோ இதில் அப்படியே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. புஷ்பராஜோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 2,100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் ப்ராஃபிட் இருக்கு, புஷ்பராஜோட ப்ராஃபிட்டும் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வச்சு ஹிமானியோட ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ 5,600 மைனஸ் 2,100 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 3,500 ரூபாய் வரும். சரிங்களா? ஸோ இந்த 3,500 ரூபாய் தான் ஹிமானியோட ப்ராஃபிட். புஷ்பராஜ் ஹிமானியோட லாப விகிதத்தை நம்ம விகிதமாக போட்டு கணக்கிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ புஷ்பராஜ் எவ்வளோனா 2,100 ரூபாய் லாபம் அடைஞ்சிருக்காப்புல, ஹிமானி எவ்வளோனா 3,500 ரூபாய் லாபம் அடைஞ்சிருக்காப்புல. சரிங்களா? ஸோ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிருமா? ஸோ இந்த 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு 3 வரும், இந்த சைடு 5 வரும். ஸோ 3:5 பங்கு தான், அதாவது 3 + 5. சரிங்களா? இவங்க 2 பேரோட 8 பங்கு தான் 17,800 ரூபாய். சரிங்களா? ஸோ இப்போ 8 பங்கு = 17,800 ரூபான்னு கிடைச்சிருச்சு. அப்போ அதுலேருந்து நம்ம ஒரு பங்கை கண்டுபிடிச்சிடலாம்ல. ஒரு பங்கை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? 17,800/8ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2,225 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? அதாவது ஒரு பங்கு 2,225ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா புஷ்பராஜோட முதலீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. புஷ்பராஜ் எத்தனை பங்கு? 3 பங்கு. சரிங்களா? ஸோ அப்போ 3 × 2,225 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 6,675 கிடைக்கும். ஸோ புஷ்பராஜோட பங்கு 6,675. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். மேக்ஸில் 25 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ ஏற்கனவே ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 25 கொஸ்டினும் பார்த்துட்டோம். சரிங்களா? அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துருங்க. குரூப் டே அப்படின்னு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். அந்த பிளேலிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல உங்களோட மெயில் ஐடியை தப்பு இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் பண்ணிட்டு செக் யுவர் மெயில் அப்படின்னு ரிப்ளை கமெண்ட்டும் பண்ணிடுவேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.